இம்மா அந்த ஜட்டி போடுறியா இல்லையான்னு ஒருத்தன் ஏதோ கேள்வி கேட்டிருந்தாங்க. அவசியமாக அதுக்கெல்லாம் ரிப்ளை போடணுமா? மேம் ஒரு ஒரு கேள்வி கேட்ட பரவாயில்ல, எப்போ லைவில் போனாலும் நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தா அதுதான் கேட்குறாங்க என்ன இப்போ வரைக்குமே. ஸோ அதுக்கு தான் நான் போட்டால் உனக்கு என்ன, போடலாம் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி. அது என்ன பெரிய வெள்ளரி பழம் தான் எனக்கு பிடிக்கும்னா அது என்னது மேம்? அது எனக்கு இப்போ வெயில் டைமில் ஜூஸ்ன்றது அதிகமாக குடிக்கிறது அதுதானே மேம், அதுதானே நான் சொன்னேன். தப்பா எதுனா சொல்றேன் மேம்? அதில் தப்பா மட்டும்தான் சொல்ற, அதை கரெக்டா சொல்ற மாதிரி சொல்ற. அது நீ என்கிட்ட சொல்றன்னு மறந்துட்டு சொல்ற. 2 பக்கமும் காடு, நடுவுல ரோடு, அதுக்கு என்ன ஆன்சரு சொல்லு நீ? 2 பக்கம் ரோடு, நடுவில். அதுக்கு மேம் இது தலைமுடி வடுகு. அது 2 பக்கம் நம்ம தலைமுடி வடுகு காடாக தான் இருக்குது, நடுவில் வாக்கு இருக்குதுல்ல, அதுதான் மேம். நான் தப்பான மீனிங் எதுவும் இல்ல ஆக்சுவலி தப்பா தான் கேட்கும் போது தப்பா இருக்குது. சரிங்க மேம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. நாங்களும் சின்ன வயசுல அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. அதுவும் ஆம்பளைங்க கேட்பாங்க, இதெல்லாம் என்ன சொல்லுன்னா அது இவ்வளோ கேவலமா இருக்குதே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவங்க சிம்பிளா ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்தது கேட்டேன் மேம். உன்னை எனக்கு ஆக்சுவலி எவ்வளோ திட்டி இருக்கணும்னா அவ்வளோ திட்டு வாங்குற மெட்டீரியல் நீ. கண்டிப்பா மேம். ஆனா நான் ஏன் திட்டலன்னா எல்லாமே உனக்கு தெரிஞ்சு செய்யற. உன்னை யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஆமா மேம். எல்லாமே உனக்கு தெரிஞ்சு, உன்னோட விருப்பம். நாளைக்கு லைஃப் உன்னோடது. நீ எவ்வளோ பெரிய, இப்போ என் குடும்பத்துல நான் படங்கள் பண்ணேன்னு என்னை இன்ன வரைக்கும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. நீ ரொம்ப பெருமையா சொல்ற உன் தம்பி ஒய்ஃப்லாம் நல்லா ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது கேட்கும்போது. எனக்கு சத்தியமா சந்தோஷம்தான். ஏன்னா எனக்கு அப்படி நடக்கல. ஆனாலும் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பிறந்திருக்க குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை பத்தி எதுவும் பேசிடக்கூடாதுன்னு நான் அவ்வளோ பயப்படுறேன். இல்லை அந்த குழந்தைங்க ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னை கேட்டுறக்கூடாது, அவங்க அப்பா அம்மாவை கேட்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயப்படுறேன். எனக்கு எனக்கு அந்த பயம் இருக்கு, உனக்கு அந்த பயம் இல்லைன்றது நான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறேன். நாளைக்கு லைஃப்னு ஒன்று இருக்கு, எவ்வளவோ இருக்கு. இது ஒன்றுமே இல்லை. இந்த வயசும் உனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் நீ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நிறைய காசை வச்சுக்கிட்டு ஒரு ஃபன் பண்ணுற டைம் மாதிரி நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க. அதில் லைஃபோட ரியாலிட்டி உனக்கு புரியல.